இப்ப நார்மல் பிளவுஸ் ஸ்பீடா தைக்கலாம், சீக்கிரமா தைக்கிறது எப்படி அந்த மாதிரி நான் தைக்கிறேன். பாருங்க, இந்த வீடியோ பாருங்க. இது நார்மல் பிளவுஸ் தான். நம்ம எவ்வளவு ஸ்பீடா தைக்கலாம், அப்ப எந்த ட்ரிக்ல தைச்சா நமக்கு ஸ்பீடா தைக்க முடியும், என்ன மெத்தட்ல தைச்சா ஸ்பீடா தைக்க முடியும், அதை இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். நார்மல் பிளவுஸ் ஒரு 20 நிமிஷத்துல நம்ம தைச்சிடலாம். அது எப்படின்னு பாருங்க. கை ஃபர்ஸ்ட் தைச்சுக்கலாம். கை கட் பண்ணி விட்டுருக்கு, இது கீழே பாருங்க. ஒரு சின்ன மடிப்பு மடிச்சுக்கலாம். இப்படி என்ன பாருங்க, ஒண்ணு தச்சிட்டு இருக்கும் போது இன்னொன்னு தச்சு ஜாயின் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க நூலை கட் பண்ணணும். அப்பதான் நம்ம ஸ்பீடா தைக்க முடியும். இது துணியை எடுக்க கூடாது. கட் பண்ணாமலே நம்ம என்ன பண்ணணும், அடுத்து என்ன தைக்கணுமோ அதை நம்ம ஜாயின் பண்ணிப்போம். இதுல நான் கட் பண்ணி விட்டு பாருங்க, இந்த இடத்துல மடக்கணும். இது வயசானவங்களுக்கு தான், அதனால நம்ம இந்த லாஸ்ட் எண்ட்லயே நம்ம தைச்சிடணும். எண்ணிங் பண்ண மாட்டோம், அதனால லாஸ்ட் எண்ட்ல தைச்சிடலாம். நம்ம கொஞ்சம் தச்சு விட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை கட் பண்ணி எடுத்துடணும். இப்படி எடுக்கும்போது நம்ம ஸ்பீடா தைக்கலாம். இனி அந்த துணியை எடுக்காம அடுத்த துணியை நான் கட் பண்ணி விட்டுருக்கேன், இதை அப்படியே மடிச்சுக்கலாம். இப்படி நீங்க தைக்கும் போது உங்களுக்கு ஸ்பீடாவும் தைக்கலாம், நூலும் வேஸ்ட் ஆகாது. பேக் சைடு ஒரு சின்ன மடிப்பு மடிச்சுக்கலாம். நம்ம கட் பண்ணி விட்டுருக்கோம் பாருங்க, அந்த இடத்த அப்படியே மடிச்சிடலாம். இப்படியே அதுவும் இப்படி தச்சு விட்டு நீங்க இது நூலை கட் பண்ணி விடுங்க. அப்படி தைக்க தைக்கதான் நமக்கு ஸ்பீடு வரும். நீங்க இப்படியே தச்சு ட்ரை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடும் வரும், நூலும் வேஸ்ட் ஆகாது. இனி முதுகுல மடக்கி டாட் பிடிச்சுக்கலாம். இப்ப தையலுக்கு ஒரு 2 இன்ச்சு விட்டுருப்போம், அந்த 2 இன்ச்சுல நீங்க அப்படி மார்க் பண்ணி வச்சு விடுங்க. அப்படி இந்த ஜாயிண்ட் மடிப்பு இருக்குல்ல, இந்த மடிப்பை இப்படி மடிக்கணும். அப்ப 4 வரும். 4 இந்த இடத்துலதான் நம்ம முதுகுல உள்ள டாட் பிடிக்கணும். 2 பக்கமும் ஒரே இடத்துல மார்க் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி இதுக்கு எல்லாமே நீங்க டேப் வச்சு அளக்கணும் தேவை கிடையாது. இன்னும் அவருக்கு பாருங்க, இந்த மிஷின்ல உள்ள பார்டர் மாதிரி ஒரு பிட்டு, அதுல கை வச்சுக்கிடுங்க. இப்படியே நீங்க கிராஸ் பண்ணி தச்சுட்டீங்கன்னா முதுகுல உள்ள டாட் நமக்கு வந்துடும். இனி இன்னும் மார்க் இருக்கும், அதை அப்படியே மடக்கிடுங்க. இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, கட் பண்ணும் போதே முடிஞ்ச அளவுக்கு நம்ம எல்லாமே மார்க் பண்ணி கட் பண்ணி விட்டுறணும் அந்தந்த இடத்துல. அப்ப நமக்கு அளவு துணியை எடுக்க வேண்டியது வராது. இது பாருங்க, இதை இப்படியே மடக்கி இந்த இது அளவு வச்சுக்கலாம், இந்த டாட் அளவு வச்சுக்கலாம். நம்ம 2 டாட் பிடிச்சாச்சு. இப்படி நம்ம ஸ்பீடா தைக்கும் போது நமக்கு ஈஸியா இருக்கும், சீக்கிரம் வச்சிடலாம். இனி கப் டாட் பிடிச்சிக்கலாம். இது நம்ம கட்டிங் பண்ணும்போது இதுல கட் பண்ணி விட்டுருவோம். இதுல இடைவெளி இது பிளவுஸ்ல இவ்வளவு இடைவெளி இருக்கும், 2.25 இன்ச்சு கட் பண்ணி விட்டுருக்கோம். இனி இதுக்கு இந்த பக்கம் தான் நம்ம டாட் பிடிக்கணும். இப்படி இதை மட்டும் மாத்தி பிடிச்ச கூடாது, இந்த ஆப்போசிட்ல இப்படி கையை வச்சு விடுங்க, வச்சு விட்டு பிடிங்க. ஏன்னா லைனிங் இல்ல, லைனிங் இருந்துச்சுன்னா நம்ம லைனிங்கை வச்சு உள்பக்கம் வெளிப்பக்கம் பாத்துக்கலாம். அதனால நீங்க இதை இப்படியே வச்சு விடுங்க. இப்படியே வச்சுட்டு நீங்க பிடிங்க பாருங்க. இப்படி
மடக்கி 1 இன்ச்சு கணக்கு பார்த்து வச்சுடுங்க. இந்த பக்கம் ஒரு 2.5. இப்ப நீங்க கரெக்டா எடுத்து வச்சுட்டீங்கன்னா நம்ம பார்க்கண்டாம், அப்படியே எடுத்து வச்சிடலாம். வச்சிடுங்க. நமக்கு தெரியும் அளக்கால நீ தச்சுட்டே இருக்கும்போது நமக்கு அந்த அளக்கணும்னு தேவையே கிடையாது. நமக்கு இதை பார்த்தாவே தெரியும் இது 2.5 இன்ச்சு இருக்கும் அப்படின்னு. முதல்ல நீங்க அளந்து, ஒண்ணுமே தெரியாதவங்க மட்டும் இதை அளங்க. இனி அப்படியே ஸ்ட்ரைட்டா ஆம்ஹோல் டாட் பிடிச்சுக்கலாம். இங்க பாருங்க, இப்படி பிடிச்சிட்டு இதுக்கு இடைவெளி ஒரு 2 இன்ச்சு இருக்கணும். இது கரெக்டா உங்களுக்கு அந்த ஆம்ஹோல் டாட் வந்து இந்த ஆம்ஹோல் டாட், ஆமா ஆம்ஹோல் டாட் வந்து இது எலும்பி நிற்கும். உங்களுக்கு தெரியும், இந்த இடத்த பார்த்தாலே உங்களுக்கு அப்படி இப்படியே பார்க்கும்போது உங்களுக்கு கரெக்டா வந்துடும். அதனால இதுக்கு நீங்க அளவு அதெல்லாம் ஒண்ணும் பார்க்க வேண்டாம், அப்படியே மடக்கி பிடிச்சுக்கலாம். அதுக்கு நேர் ஆப்போசிட்ல பிடிச்சா போதும். இப்படியே நூலை நம்ம வந்து எப்பயுமே வந்து துணியை மட்டும் நம்ம அப்படியே கொடுத்துக்கிட்டே இருக்கணும். துணியை கட் பண்ணி நூலை கட் பண்ணி நம்ம தனியாக எழுதக்கூடாது, இப்படியே நிறுத்திடணும். நான் இது வரைக்கும் தச்சு எதுவுமே நான் நூல் கட் பண்ணல. இங்க பாருங்க, இதே 2 டாட்டையும் மடக்கிட்டு இருக்கா, அப்படியே இந்த பக்கம் ஃப்ரெண்ட் கழுத்து இருக்குல்ல, அந்த பக்கம் வந்துடும். இது 4 இன்ச்சு தான் பிடிக்கணும். அதே போல இதுக்கும் 1.5 இன்ச்சு. இப்ப பாத்துடுங்க, 1.5 இன்ச்சு கொஞ்சம் கூட இருந்தாலும் பிரச்சனை இல்லை, இப்படி கை வச்சு விடுங்க. இது வயசானவங்களுக்கு தான், 2 இன்ச்சு இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஒரு இது 2 மடக்கணும். மடக்கிட்டு நேரம் இந்த பக்கம் இது இந்த டாட்டை அளவு வச்சுக்கணும். ஒரு டாட் நம்ம அளவு இல்லாம தைக்கலாம், இன்னொரு டாட்டு வந்து அளவு பார்த்தான் தைக்கணும். 3 டாட் பிடிச்சாச்சு. வயசானவங்களும் 3 டாட் போதும். பட்டியை வந்து நான் சும்மா சுத்தி தான் தையல் போட்டு எடுத்துறேன், வேற எதுவுமே பண்ணல. இது இப்படி வைக்கணும். ஃப்ரெண்ட் கட் பண்ணி விட்டுருக்கு, அதை பார்த்து வைக்கணும். அதுல எதுவுமே வந்து நீங்க ஒரு துணி வைக்காம நூலை கட் பண்ணாதுங்க. இப்படியே பண்ணிட்டு வந்தீங்கன்னா நம்ம சீக்கிரமா தச்சு முடிச்சிடலாம். அதை அப்படியே விட்டுருங்க. அடுத்த இதை எப்படி மடிச்சிட்டு இங்க வருங்க, கட் பண்ணி விட்டுருக்க பக்கத்தை பார்த்துதான் வைக்கணும், மாத்தி எடுத்து வச்சிடாதுங்க. ஸ்பீடாவும் தைக்கணும், அதே நேரத்துல பார்த்துதான் வைக்கணும். ஒண்ணு கிராஸா இருந்தா கட் பண்ணி விட்டுருங்க, நேராக்கி விட்டுருங்க. இதை இதை 2 தையல் போடணும். இது நேரா தான் இருக்கு, இது கொஞ்சம் இது கிராஸ்ல இருக்கு, இதை கட் பண்ணி எடுத்துடலாம். இதை எப்படி மடிச்சு தைக்கணும், இதுக்கு அளவு பார்ப்போம்.
ஷோல்டருக்கு மேல இப்படி வைங்க, கரெக்டா ஷோல்டருக்கு மேல வைங்க. வச்சுட்டு கையை தமுக்கி விட்டுருங்க. இந்த ஜாயிண்ட் பாருங்க, இதை கரெக்டா இப்படி ஒண்ணு மேல ஒண்ணா வச்சிருங்க. வச்சுட்டு இப்படி இதுல எக்ஸ்ட்ரா எவ்வளவு இருக்கோ அதை அவளே நம்ம மடக்கிடலாம். மடிப்பு இருக்கு பாருங்க, அதுக்கு நேரா மார்க் பண்ணிருங்க. வச்சுட்டு இந்த மடிப்பு பக்கத்துல இப்படி மார்க் பண்ணிருங்க. இதுலதான் நம்ம மடிக்கணும். அப்பதான் நம்ம ஜாயின் பண்ணும்போது கரெக்டா வரும். இனி அதே போல இந்த பக்கம் பாருங்க, ஷோல்டர் கரெக்டா வச்சுட்டு கரெக்டா ஒண்ணுக்கு மேல ஒண்ணா வச்சுட்டு கையை வச்சு அழுத்தி கொடுத்துருங்க. இல்லைன்னா அது விலகி வந்துடும். அதுக்காக தான், வேற எதுக்கும் இல்ல. இது வச்சுட்டு இங்க பாருங்க, இது எவ்வளவு மடிக்கணும்னு பாருங்க. நான் தெரியுதா மடிப்பு? அதெல்லாம் இன்னும் மடிச்சு வச்சுக்கலாம். மார்க் பண்ண இடத்துலதான் மடிக்கணும். அப்பதான் அந்த ஜாயிண்ட் கரெக்டா வரும். சைடு ஜாயிண்ட் இதுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துதான் ஆகணும். ஏன்னா நம்ம இந்த ஃப்ரண்ட்ல உள்ளதை அளவு பார்க்கணும். அதெல்லாம் ஃப்ரண்ட் கழுத்தை மட்டும் நீங்க இதை வச்சுதான் அளவு பார்க்கணும். இது வந்து ரொம்ப சின்ன சைஸ் பிளவுஸ் தான். வயசானவங்க தான், ஆனா ஒல்லியா இருப்பாங்க. இங்க பாருங்க, இதை ஒண்ணு மடிச்சு வச்சிருக்கா, ஒண்ணு மடிக்கல. அப்ப நம்ம மடிச்சு தைச்சதா அளவுக்கு வச்சுக்கணும். ஏன்னா இதை நம்ம இந்த அளவு வச்சு ஏன் பாக்குறோம்னா, இது ஐவுக்கு பக்கம், ஐவுக்கு வைக்கும் போது அது கட்டு நட்டு வந்துடும். அதுக்காக இந்த பக்கம் இதை வச்சுதான் அளவு பார்க்கணும். இந்த சைடுல மட்டும் நம்ம முதுகு பக்கம் உள்ள துணி இருக்குல்ல, முதுகு இது பேக் சைடு, அதுல வச்சுதான் அளவு பார்க்கணும். இத பாருங்க, என்ன இருக்குல்ல, சைடு ஜாயின் பண்ற இடம், அதுல வச்சுட்டு இப்படி கையை பிடிச்சுக்கணும். பிடிச்சிட்டு இங்க பாருங்க, இதுல எவ்வளவு எக்ஸ்ட்ரா இருக்குன்னு பாருங்க. மடிப்பு பக்கத்திலே பார்க்கணும். இப்படி மார்க் பண்ணிடணும். இப்போ இந்த மார்க்கும் இந்த மார்க்கும் மடிச்சு தைச்சிடலாம். இப்படி நீங்க வந்து ஒன்னொன்னா ஸ்பீடா தைக்கும் போது உங்களுக்கு சீக்கிரம் தைச்சு முடிச்சிடலாம். கரெக்டா நார்மல் பிளவுஸ்ல ஒரு 20 நிமிஷம் போதும், தைச்சிடலாம். ரொம்ப குண்டா இருப்பாங்க பாருங்க, அவங்களுக்குதான் ஒரு 1/2 மணிக்கூர் ஆகும். 1/2 மணிக்கூர் 3/4 மணிக்கூர் ஆகும். 3/4 மணிக்கூர் ஆகாது, 30-40 நிமிஷம். அது வந்து குண்டா இருக்கவங்களுக்கு. இது ஒல்லியா இருக்கவங்க தான். இனி இதுல ஐவுக்கு பக்கம்ல இது ஐவுக்கு பீஸும் வச்சிடலாம். கொக்கி பீஸ், வீப்பட்டி ஐப்பட்டின்னு சொல்லுவாங்க, எப்படி வேணாலும் சொல்லலாம். ஆனா நம்ம இதுக்கு பீஸ் வெட்டுவோம். இது வந்து ஒரு 1.5 இன்ச் போலதான் இருக்கும். இது ஐவுக்கு வைக்கிறதுக்கு ஒரு பீஸு. இதை விடவும் இது கொஞ்சம் பெருசா எடுக்கணும். இது வந்து நமக்கு இந்த வி வைக்கக்கூடியது வந்து கொக்கி பட்டிக்கு நம்ம எடுக்கிறத விடவும் 1/2 இன்ச் நம்ம எக்ஸ்ட்ரா தான் எடுக்கணும். இது எப்படி இருக்கலான்னு பாருங்க. இது நல்ல பக்கம் தான் ஐவுக்கு பக்கம் வரும். இது மாதிரி ஒரு 1/2 இன்ச் விட்டு விடுங்க. அப்படியே அப்படி திருப்புங்க. திருப்பி ஒரு படிமான தையல் நம்ம தச்சு வச்சிருக்கோம் பத்தியில, அதை நம்ம பீஸ் வச்சிருக்கோம்ல, எக்ஸ்ட்ரா பீஸ் வச்சிருக்கோம், அதுக்கு மேல திருப்பி வச்சுட்டு நம்ம ஏற்கனவே தச்சிருப்போம் அது பக்கத்திலேயே தையல் விட்டுருங்க. இனி இந்த பக்கம் இது வந்து உள் பக்கம் தான் வைக்கணும். அது வெளிப்பக்கம் வச்சோம், இது உள் பக்கம் வைக்கணும். இது ஏன் வெளிப்பக்கம் வைக்கணும்னா, வீ வரக்கூடிய பக்கம். இதே போல 1/2 இன்ச் விட்டு விடுங்க. ஒரு சைடு உள் பக்கம் வைக்கணும், ஒரு சைடு வெளி பக்கம் வைக்கணும். அது எந்த சைடுனாலும் வச்சுக்கலாம், ஒன்றும் இல்லை. அதே போல இந்த காலிங்க இது பாருங்க, இதை நம்ம வச்ச எக்ஸ்ட்ரா பீஸ் இருக்குல்ல, அதுல வச்சு அப்படியே தையல் போட்டுருங்க. 2 தான் தையல் போட்டாச்சு. இனிமே பாருங்க, இது அப்படியே மடிச்சிருங்க. நம்ம கொஞ்சம் அரைஞ்சு விட்டுருந்தோம், அதை இப்படியே உள் பக்கம் மடிச்சுக்கிட்டு அப்படியே திருப்பி வச்ச துணி மொத்தமா உள் பக்கம் திருப்பி விடணும். இது வந்து ஐவுக்கு வைக்கக்கூடிய பக்கம். உள் பக்கம் அப்படியே திருப்பி விட்டுட்டு இன்னும் பிசுரா இருக்கா, அதை கூட ஒரு மடிப்பு மடிச்சுட்டு நீட் ஆக்கிடுங்க. இப்படி மடிக்கும்போது அழகா இருக்குமா. இனி தையல் போட்டுக்கலாம்.
எக்ஸ்ட்ரா இருக்கதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். பார்த்தீங்களா, இது வந்து அழுகு வைக்கக்கூடியது. நம்ம தச்சாச்சு, இருக்குன்னு தச்சாச்சு. இனி இதை மடக்கி இதுக்கு மேல வச்சு வீ வைக்கணும். அது கொஞ்சம் நம்ம அரைஞ்சு எக்ஸ்ட்ரா விட்டு பாருங்க, அதை எப்படி மடிக்கணும் பாருங்க. இப்படி மடிச்சுட்டு ஏற்கனவே மடிப்பா அயன் பண்ண மாதிரி இருக்கு, அதனால நம்ம தையல் போடண்டாம். தையல் போடாமலே அதை இப்படி இந்த நம்ம தச்சிருக்கோம் தெரியுமா தையல், அதுக்கு மேல வச்சுதான் நம்ம வீ போடணும். இது வீதி பெருசா இருந்தாலும் கொஞ்சம் சின்னதா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அதுக்காக தப்பெல்லாம் வராது. நான் அது மடிப்பா இருக்கனாலதான் அப்படியே வச்சேன், இல்லைன்னா நான் கட் பண்ணி தூர போட்டிருப்பேன். வயசானவங்களுக்கு தான் 4 அளவுக்கு போதும். இதுல ஒண்ணு அதுல ஒண்ணு இதுல ஒண்ணு வச்சது, ஒரு அளவுக்கு நான் குறைச்சிட்டேன். ரொம்ப வயசானவங்களுக்கு எல்லாம் நீங்க 5 வைக்கணும்னு தேவை கிடையாது. அவங்க வந்து ஒல்லியா இருக்கவங்களுக்கு வந்து சின்னதா தான் இருக்கும் பிளவுஸ், 4 வச்சா போதும். அதுலயுமே அவங்களுக்கு கை எல்லாமே தையல் தான், கழுத்துக்குமே நம்ம வந்து எம்மிங் பண்ண வேண்டியது கிடையாது, தையல் தான் போடுறோம். இதுல ஒரு 4 இன்ச்சு விட்டுட்டு 4 இன்ச்சு கீழே வீ வைக்கணும். ஏன்னா மேல வந்து பீஸ் வச்சு தைப்போம் பார்த்தீங்களா, அதுக்கு நமக்கு 4 இன்ச்சு இடம் தேவை. அதை விட்டுட்டு அது கீழே இதே போல வீ மாதிரி போடுங்க. புதுசா தைக்கிறவங்க வீ மாதிரி வரைஞ்சி வச்சுக்கிடுங்க. வரைஞ்சி வச்சுட்டு அதுக்கு மேல தைக்கலாம். நம்ம இதை கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்தாலும் இதை நம்ம அளவு பார்க்கணும். பாருங்க, இப்படிதானே நம்ம பிளவுஸ் போடுவோம், அப்ப அது கட்ட நெட்டிங் வரக்கூடாது இல்ல, அதுக்காக நம்ம இப்படி வச்சுதான் நம்ம சரி பண்ணணும். இதெல்லாம் எவ்வளவு நெட்டர் நம்ம கட் பண்ணி எடுத்தாலும் இவ்வளவு இது பெருசா இருக்கு பாருங்க. இதை அப்படியே இப்படி வச்சுதான் எப்பவுமே நீங்க மார்க் பண்ணணும், அப்பதான் நமக்கு கரெக்டா வரும். சிலவங்க வந்து இதை என்ன எப்படி பார்ப்பாங்க, நான் இப்ப சொல்லி தரேன். இதை கட் பண்ணி எடுத்துட்டு உங்களுக்கு நான் காட்டி தரேன். இது எடுத்தாச்சு. சிலவங்க இப்படி பார்ப்பாங்க, நீங்க இப்படி பார்க்க கூடாது, இப்படி பார்க்க கூடாது. நம்ம போடும்போது நம்ம பிளவுஸ் போடும்போது நம்ம இப்படிதான் போடுவோம். அப்ப நீங்க இப்படி பார்த்துட்டீங்கன்னா கரெக்டா வந்துடும். இப்படி நீங்க ஒண்ணு மேல ஒண்ணா வச்சு பார்க்கணும். நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணலாம். பிசுறு தெரியாம ஜாயின் பண்ணனா நம்ம உள் பக்கம் நான் இப்ப எப்படி வைக்கிறேனோ அதே போல வைங்க. இப்படி ரெண்டுமே உள் பக்கம் தெரியற மாதிரி வச்சுட்டு ஷோல்டர்ல மேல எண்டுல எவ்வளவு மேல தூக்கி நீங்க தையல் போட முடியுமோ அவ்வளவு தூக்கி போடுங்க. இல்லைன்னா இந்த துணி பிரிஞ்சிடும். ஷோல்டர் சிலவங்களுக்கு பிரிஞ்சிட்டு தான் வரும். அது விலை போன துணியா இருந்தா பிரியாது, சில துணி பிரியாது. ஓவர்லாக் பண்ணி கொடுக்கலாம். நம்ம ஓவர்லாக் பண்ணி நாங்க கொடுக்க மாட்டோம், அது இல்லை மிஷினு. இது வந்து நீட்டா இருக்கும். இதெல்லாம் உள் பக்கமாக வச்சிருக்கேன். இனி நார்மல் நம்ம தைக்கிற மாதிரி இனி ஷோல்டர் ஜாயின் பண்ணலாம். இப்படி வருங்க, இப்படி ஜாயின் பண்ணலாம். இந்த பிசுறு தெரியாம இருக்கிறதுக்காக தான் நம்ம இந்த மெத்தட்ல பண்றோம். இனி நம்ம கை ஜாயின் பண்ணலாம். இது கட் பண்ணி விட்டுருக்கிறது முன்னாடி வரணும். அப்ப இது அந்த சைடுல இது வைக்க கூடாது. இதை நீங்க இப்படி நான் பார்த்தேன் பத்தியில அது போல பார்த்து வைங்க. இதை என்ன கட் பண்ணி விட்டுருக்கோம், இது ஃப்ரண்ட்ல இப்படி வர மாதிரி பார்த்து வைங்க. தைக்கும் போது தைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஜாயிண்ட் பாருங்க, அந்த ஜாயிண்டும் அந்த கட் பண்ணி விட்டுருக்கோம் பாருங்க சென்டர் கையில, அதை ரெண்டு பேரும் ஒன்னா வச்சு பிடிச்சுக்கிட்டு நான் எப்படி கொஞ்சம் கொஞ்சம் இடமா இப்படி வச்சு பார்க்கணும். இது வச்சு பார்த்துட்டு கரெக்டா எந்த இடத்துல வருவோ அந்த இடத்துல தான் நம்ம தைக்கணும்.
நான் கட் பண்ணி விட்டுருக்கோம், இந்த சென்டம் கரெக்டா வந்துரு பார்த்தீங்களா? அதுக்காக தான் இப்படி வச்சு பார்க்குது. எப்பவுமே கைக்கு டபுள் டைல் போட்டு கொடுத்துருங்க. இந்த கையும் அதே போலதான் நான் கட் பண்ணி விட்டுருக்கேன் பாருங்க, தெரியுதா? இதோ இந்த ஜாயிண்ட் இருக்கு பாருங்க, இதை ஒன்னா வைக்கணும். வச்சு பிடிச்சிக்கணும். ஃபர்ஸ்ட் பிடிச்சி விட்டு தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் இடமா வச்சு பார்க்கணும். இது எல்லா பிளவுஸுக்கும் நீங்க இப்படிதான் வச்சு பார்க்கணும். சின்னதோ பெருசோ எதா இருந்தாலும் நீங்க இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா இந்த பிளவுஸ் கரெக்டா வரும். இந்த பக்கம் நம்ம கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் பிரச்சனை இல்லை. உலர் தையல் போட்டுடலாம். நம்ம தச்சாச்சு. இனி சைடு ஜாயின் பண்ணலாம். முது பக்கத்தை பாதி அப்படி மடிச்சு வச்சு விடுங்க. இது அளவு பிளவுஸ். அதையும் இப்படி முதுகு பக்கம் உள்ளத பாதியா மடிச்சு விடுவீங்க. வச்சுட்டு ஜாயிண்ட் எந்த இடத்துல வரும்னு பாருங்க. அந்த இடத்துல மார்க் பண்ணுங்க. 2 இடத்துலயும் மார்க் பண்ணணும். ஜாயின் பண்ணது கையில இருந்துதான் ஜாயின் பண்ணணும். கை எப்படி மடிச்சு வச்சு விடுங்க. அளவு பிளவுஸ்ல கையை பாருங்க எவ்வளவு சின்னதா இருக்கு பார்த்தீங்களா? ரொம்ப ஒல்லியாதான் இருப்பாங்க. என்ற அந்த பிளவுஸ் இதுதான் சின்ன பிளவுஸ். இதுலதான் நம்ம ஃபர்ஸ்ட் தொடங்கணும். ஸ்டார்ட் பண்ணது இந்த இடத்துல தான். இங்க கட் பண்ணி விட்டு வச்சிருக்கோம் சுற்றளவு. பிளவுஸ் கட் பண்ணும்போது இதெல்லாம் நான் கட் பண்ணி விட்டுருவேன். அப்படி இல்லைன்னா நாங்க பாருங்க அளவு பிளவுஸ் பத்திலாம் இதை எப்படி அளக்கணும்னு சொல்லி தரேன். இந்த ஷோல்டருக்கு பாருங்க, அந்த ஷோல்டர் அப்படி கரெக்டா அப்படி பிடிச்சிக்கிடுங்க. பிடிச்சிட்டு இந்த இது ஜாயிண்ட் தெரியும், அதை எப்படி வைக்கணும் பாருங்க. இங்கேயும் நம்ம ஷோல்டர் இருக்கா, ஷோல்டர்ல இருந்து வைக்கணும். பத்தியெல்லாம் அப்படி வச்சுட்டு எந்த இடத்துல பத்தியெல்லாம் ஜாயிண்ட் கரெக்டா நான் கட் பண்ணி விட்டுருக்கேன். ஜாயிண்ட் இருக்கு. இதே போல நீங்க பார்த்து தைக்கலாம், பார்த்து தைங்க. இல்லைன்னா நீங்க கட் பண்ணும்போது கட் பண்ணி விட வேண்டாம், நம்ம பார்க்க வேண்டாம். நான் இப்ப கட் பண்ணிட்டு இருந்ததுனால கரெக்டா இப்ப காட்டினேன் பார்த்தீங்களா? அந்த மாதிரி பார்த்து தைக்கிறவங்களும் தைங்க. இல்ல கட் பண்ற வீடியோல நம்ம போட்டிருப்போம். கட் பண்ணி விட்டுட்டோம்னா நமக்கு ஸ்பீடா தைச்சிடலாம். ஸ்பீடா தைக்கிறதுக்கான ட்ரிக்கே இதுதான். நம்ம எல்லாமே கட் பண்ணி தான் விடணும். இந்த வீ பக்கம் பாருங்க, வீ பக்கத்துல உள்ள அளவு எடுக்க. அளவு பார்க்கும்போது நம்ம என்ன ஜாயிண்ட் இருப்பாங்க இதுலதான் வைக்கணும். ஏன்னா இந்த அளவு வந்து ஒரு பிளவுஸுக்கு பெருசா இருக்கும், ஒரு பிளவுஸுக்கு சின்னதா இருக்கும். அதை நீங்க பார்க்க கூடாது. இந்த ஜாயிண்ட்டும் வச்சுதான் பார்க்கணும். இப்படிதான் பார்க்கணும். இனி இதுல இங்க பாருங்க, ரெண்டையும் நம்ம இப்படி சம்மா ஒண்ணு மேல ஒண்ணு வச்சாச்சு. ஒரு மார்க் இங்க இருக்கு, ஒரு மார்க் இங்க இருக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம சென்டர்ல தான் நம்ம தையல் போடணும். அப்பதான் நம்ம சுற்றளவு கரெக்டா வரும். இப்படி தைச்சாதான் நம்ம தைச்சு முடிச்சுட்டு சுற்றளவு பார்ப்போம்ல, அப்ப கரெக்டா வரும்.
நிறைய அதிகமா இருக்கு, கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி நம்ம நேரா எடுத்துறோம். இதை நேரா எடுத்தாச்சு. இனி இந்த பக்கம் ஜாயின் பண்ணலாம். கையை பாதியா மடக்கி வச்சாச்சு. அளவு துணியில கையை எடுத்தாச்சு. ரெண்டும் ஏதோ ஒண்ணுக்கு மேல ஒன்னா வைக்கணும். கரெக்டா அதை இதுல வருது பாருங்க, ஜாயின் பண்ற அதுல மார்க் பண்ணணும். அதை அப்படியே பிடிச்சிருங்க கையில, அப்படியே மிஷின்ல வச்சு தைச்சிருங்க. தைச்சிட்டு நம்ம இங்க கையை நான் அளந்து காட்டம் பார்த்தீங்களா, அந்த சைடு அப்படி அளக்குறா இருந்தாலும் அளங்க, அப்படி இல்லைன்னா நாங்க கட் பண்ணி விட்டுருக்கோம், நான் தெரியுது பாருங்க. இந்த இடத்துல நம்ம ஜாயின் பண்ணிடலாம். கட் பண்ணி விடாதவங்க நான் சொன்னீங்களா அது போல பண்ணுங்க. இனி அழிவுக்கு பக்கம் பாருங்க, அதே அழிவுக்கு பக்கத்தை எடுத்து விடுங்க. அது எந்த இடத்துல வரும்னு பார்த்து அதை மார்க் பண்ணிடுங்க. இதுவும் அப்படிதான் கொஞ்சம் கொஞ்சம் தள்ளிதான் வரும். இது கொஞ்சம் தள்ளி வந்துச்சுன்னா நீங்க சென்டர்ல தையல் போடணும். இப்போ நம்ம சைடா இப்படி நேர் பண்ணி கட் பண்ணி விட்டாச்சு. இனி நம்ம ஜாயின் பண்ணி வச்சு சுற்றளவு பார்த்துருங்க. இப்படி இந்த தையல் இருக்குல்ல, அந்த தையல்ல இப்படி வைங்க. இந்த தச்சிருக்க இடத்துல தான் வைக்கணும். வச்சுட்டு இப்படி கொஞ்சம் கொஞ்சம் இடமா பாருங்க. அதெல்லாம் கரெக்டா வருது. இப்படிதான் அளவு பார்க்கணும் சைடு ஜாயின் பண்ணும்போது. இவ்வளவு துணி இருக்கு நமக்கு, இவ்வளவு சின்ன கழுத்து தான், அதனால நம்ம இதுலயே கிராஸ் பீஸ் எடுத்துக்கலாம். கழுத்து பீஸ் இது கிராஸ்ல தான் எடுக்கணும், நேர் பீஸ் எடுத்துறாங்க. நேர் பீஸ் எடுத்தா நமக்கு கழுத்துல கரெக்டா வச்சு தைக்க முடியாது, வளைஞ்சு கொடுக்காது நேர் பீஸ். அதனால இது மாதிரி கிராஸ் பீஸே எடுத்துருங்க. வேற துணி இல்ல, அவங்க ஒல்லியா இருக்கவங்க அதுக்கு தகுந்த மாதிரிதான் துணியும் எடுத்து தருவாங்க. அப்ப நம்ம அதுலதான் தைக்க முடியும். போதும், அவங்களுக்கு கழுத்து சின்னதுதான், தேவைன்னா ரெண்டாம் நம்ம எடுத்துக்கலாம், தேவைப்படாது கூடுதலும். இதை வச்சு தைக்கும் போது இப்படி ஒரு மூக்கு மாதிரி பாருங்க, ஒரு முக்கை இந்த பக்கம் வைங்க, ஒரு முக்கை இந்த பக்கம் வைங்க, இந்த பக்கம் ஒரு முக்கு இருக்கு, இந்த பக்கம் ஒரு முக்கு இருக்கு, இப்படி தைங்க. அப்போ ஒரு டை மாதிரி வரும். இது மாடல்ல தான் நீங்க கிராஸ்ல துணி வைக்கும்போது தைக்கணும். இந்த முக்கு இங்க இருக்கா, அப்ப இந்த முக்கு அந்த பக்கம் வைங்க. பாக்குறது டை கட்டின மாதிரி வரணும். அப்படியே முக்க முக்க மாத்தி வைங்க. அப்புறம் நம்ம இப்படி தச்சு பார்க்கும்போது உங்களுக்கு நேரா தான் வரும். பாருங்க, நேரா தானே இருக்கு, அதனால நம்ம கிராஸ்ல இருக்க மாதிரி இருக்கு. கிராஸ்ல இருக்கான்னு நினைக்காதுங்க. அப்படியே முக்க திருப்பி வைக்கும்போது இப்படி வரும். இனிதான் வைப்போம், இந்த முக்க கொண்டு பிடிச்சிரும். சின்னதாக ஒரு மடக்கு காலிஞ்சில மடக்கிடுங்க. மடக்கிட்டு ஒரு பக்கம் ஆரம் நீங்க வைங்க.
இப்படி கொஞ்சம் கொஞ்சம் இடமா தான் கழுத்து தைக்கும்போது தைக்கணும், ஸ்பீடா தைக்கக்கூடாது. எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வந்திருக்கு, அதை கட் பண்ணி எடுத்துடலாம். இனி என்ன பண்ணணும் பாருங்க, இது எண்ணெய் பண்ணக்கூடிய இடம், அதனால கரெக்டா ஒரு 1/4 இன்ச் இருக்க மாதிரி வச்சுட்டு மீதியா அப்படியே உள்ள திருப்பி விட்டுருங்க. இப்படி உள்ள திருப்பி விட்டுட்டு நான் எப்படி தைக்கும் பாருங்க. நம்ம வச்ச பீஸுக்கு மேலதான் தையல் போடணும், ஓரம் மட்டும். நம்ம பிளவுஸுக்கு மேல தையல் போடக்கூடாது. நீங்க ஒரு தையல் லேசா போட்டா கூட அது அசிங்கமா கழுத்துல தெரியும். அதனால எந்த காரணத்தை கூட ஒரு தையல் கூட பிளவுஸ்ல போடக்கூடாது. அதனால நீங்க கொஞ்சம் கொஞ்சம் இடமா மெதுவா கழுத்து தைங்க. இந்த மெத்தட்ல நீங்க தச்சீங்கன்னா நீங்க சீக்கிரமா பிளவுஸ் தைச்சிடலாம். இந்த நூல் கட் பண்ணி எடுத்துட்டே இருக்க கூடாது. ஒரு துணியை கொடுத்துக்கிட்டு தான் அந்த நூலை கட் பண்ணி எடுக்கணும். அடுத்த துணியை கொடுத்துட்டு தான் அந்த நூலை கட் பண்ணி, அப்படியே தொடர்ந்து நீங்க துணியை நம்ம தைக்கிறத மாத்தி மாத்தி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். கட் பண்ணி தனியா எடுத்து நம்ம பார்த்துட்டே இருந்தோம்னாதான் நேரம் ஆகாது. இப்படி தைச்சோம்னா ரொம்ப ஸ்பீடா தைக்கணும். முடிச்சுட்டோம்னா பிளவுஸ் தைச்சாச்சு. நீங்க எம்மிங் பண்றதுக்கு முன்னாடி உள்ள இருக்க பீஸ்ல கொஞ்சத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். ஒட்டா கட் பண்ணி எடுக்கணும், கொஞ்சம் தான் இருக்கணும். மீதி எல்லாத்தையுமே நீங்க இப்படி கட் பண்ணி எடுத்துருங்க. இல்லைன்னா நம்ம எம்மிங் பண்ண பிறகு அது வெளியில தெரியும், பாக்குறதுக்கு அசிங்கமா இருக்கும். அதனால நீங்க இப்படி கட் பண்ணி எடுத்துருங்க. இப்படிதான் கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணி எடுத்துக்கிட்டு தான் நீங்க எம்மிங் பண்ணணும். இது மடக்கி எம்மிங் பண்ணிக்கலாம். பிளவுஸ் தைச்சாச்சு பாருங்க. இந்த மாதிரி ஸ்பீடா தைக்கிறதுக்கு இந்த மெத்தடை நீங்க பயன்படுத்தி தைங்க. பிளவுஸும் கரெக்டா வரும்.